ஏற்கனவே பாதசனிலிருந்து விடுபட்ட நம்ம மகர ராசி நேயர்களுக்கு வர இருக்கிற குரு பயிற்சி தரக்கூடிய பிளான் பி என்னன்னு சொல்லுங்க குருஜி. ஓ, அப்படி வேற கேட்பீங்களா நீங்க? கண்டிப்பா சொல்றேன். மகர ராசிக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போ ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஏனென்று சொன்னால் சனி பகவானும் பாதசனிலிருந்து விடுபட்டு 3ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். தைரியம், வீரியம், பராக்கிரம், வெற்றி, விவேகம், துணிச்சல் அனைத்தையும் தரக்கூடிய 3ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். நம்ம இப்ப பார்க்கறது குரு பயிற்சி. அப்போ குரு பயிற்சியில் பார்க்கும்பொழுது 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். இது நாள் வரை 6ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வந்து உங்க ராசியை பார்க்கிறார், மகர ராசியை பார்க்கிறார். அப்போ குருடைய பார்வை நேரடியான பார்வை உங்க மகர ராசிக்கு விழுகிறது. இது இல்லாமல் 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 1, 3, 11 இந்த 3 இடத்தையும் பார்க்கிறார். 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால என்னென்ன பலன்கள்? பிளான் பின்னு வேற சொல்லிட்டீங்க. கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நீங்க. மகராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். நான் சொல்ல போறதை செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா வந்துடுவீங்க. மகராசிக்காரர்களுக்கு நீதி, நேர்மை, சத்தியம் தவறாமல் வாழக்கூடியவர்கள். யாராவது ஏதோ சொல்லிட்டா கோச்சுப்பாங்க, மரியாதை எதிர்பார்ப்பார்கள், கடும் உழைப்பாளிகள், முயற்சியால் வெற்றி பெறக்கூடியவர்கள், இப்படிலாம் சொல்லிட்டே போகலாம் மகராசிக்காரங்களை. அப்படிப்பட்ட மகராசிக்காரங்களுக்கு குரு 7ஆம் இடத்துக்கு வந்திருப்பதால் நல்ல கணவன் மனைவி உறவு பலப்படும். ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பாங்க. பெரும்பாலுமே கடகராசியும் மகர ராசியும் சம சப்தம ராசிகள் என்று சொல்லப்படுகிறது. ஆண் கடகராசியாக இருந்து பெண் மகர ராசியாக இருந்தாலும், பெண் கடகராசியாக இருந்து ஆண் மகர ராசியாக இருந்தாலும் இருவரும் ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வார்கள் என்பது நிச்சயமான உண்மை. இது எல்லா சமசப்தம ராசிகளுக்குமே பொருந்தும். அதுவே பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு. அப்ப அந்த குரு உச்சம் பெற்ற குரு வேற. உங்கள் ராசி பார்ப்பதால் நல்ல துணிச்சல், தைரியம், பராக்கிரமம், உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறது, 4 பேர் நல்லது செய்யறது, இதெல்லாமே கண்டிப்பா செய்ய போறீங்க. அரசியல், சமூகம், சினிமா துறையில பெரிய பெரிய வெற்றிகளை பெற போறீங்க. நல்ல பொறுப்புகள் வந்து சேரும், பதவிகள் வந்தும், பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. 3ஆம் தலையீடு வந்தாலும் எங்க 2 பேருக்குள்ள நீங்க யாருப்பா போங்க அப்படின்னுவீங்க. அப்படிதான் இருக்க போறீங்க. கணவன் மனைவி உறவு மட்டும் இல்ல, பங்குதாரர்களுமே அப்படிதான் இருப்பாங்க. பிசினஸ் பார்ட்னர் அவங்கள நல்லா உதவி பண்ணுவாங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கொடுப்பாங்க. உங்களை நல்ல நிலை கொண்டு வராங்க. அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்க உங்களையும் நல்லபடியாக கொண்டு வந்துருவாங்க. பிரயாணங்கள் அடிக்கடி அமையும் நிறைய. இதெல்லாம் 7ஆம் இடத்து பலன் சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டுமல்ல, ஒருவருடைய திறமையை மற்றவர் புரிந்து கொண்டு அதை வெளிக்கொண்டு வருவது, இது ஒரு சூட்சமான விஷயம். இது கவனிச்சிங்களா? இப்போ நீங்க மகர ராசிக்காரங்க, உங்களுடைய திறமையை கடகராசிக்காரங்க புரிஞ்சுட்டு உங்க கூட இருக்கிற கடகராசியா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், ஒருவா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், அவங்க புரிஞ்சு அதை அவங்க வெளிப்படுத்துவாங்க உங்களுக்கு. இப்படி ஒருவருக்கு ஒரு உதவி செஞ்சு கொள்ளுவீர்கள். இது மட்டுமல்ல, உங்க ராசியை பார்ப்பதால் 1ஆம் இடம் இல்லையா, துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை வந்துட்டால எல்லாமே எல்லா நம்பிக்கையும் வந்துடும். வாழ்க்கையில முன்னேறணுன்ற எண்ணம் வந்துடும். பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துடலாம்னு தான் சொல்லுவீங்க. அப்படிதான் வரப்போறீங்க, நல்லா வாழ்க்கை வாழ போறீங்க. 3ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்ப்பதால் அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்படும், சகோதர உதவிகள் கிடைக்கும், கணவன் மனைவி வழி உறவுகள் மூலியமா நன்மை நடக்கும். இதெல்லாமே நடக்க போகுது. தைரியம், துணிச்சலால துணிஞ்சு எது வேணாலும் செஞ்சிருவீங்க. இதனால வரைக்கும் கொஞ்சம் பயம், தயக்கம் இருந்துட்டு இருக்கும். ஆனா இப்போ அப்படி கிடையாது. பார்த்துடலாம், செஞ்சிடலாம், போயிடலாம். யாராவது வந்து உதவி கேட்டாங்கன்னா ஓகே நான் செய்யறேன் அப்படின்னுவீங்க. கொஞ்சம் துணைக்கு வரீங்களா? ஓ எஸ் வரனே அப்படின்னுவீங்க. இது கொஞ்சம் எப்படின்னு சொல்றீங்களா? சரிண்ணே சொல்றேனே, நான் சொல்றதை செய்யுங்க, நல்லா வந்துடுவீங்க, இப்படிலாம் சொல்லுவீங்க. அப்போ உங்களை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அப்போ அவங்க உங்க மூலியமா வெற்றி பெற்றா உங்களுக்கு உதவி பண்ணாம இருப்பாங்க? கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க. அப்போ கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் இந்த குரு பேச்சில் உங்களுக்கு நடக்க போகுது. உங்களால் பயனடைந்தவர்கள் பயன்பெற்று உங்களுக்கு நன்மை செய்வார்கள்.
இப்படி சொல்லிடலாம் ஒரே வரியில். இது இல்லாமல் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்கறாரு இல்லையா, லாபஸ்தானம் தானே. லாபஸ்தானத்துல இருந்தாலும் பார்த்தாலுமே நல்ல நல்ல விஷயங்களாவே நடக்கும். பல தரப்பட்ட மனிதர்களுடைய வாழ போறீங்க. அவங்களுடைய அனுபவங்களை புரிஞ்சுப்பீங்க. அவங்களுடைய உதவிகளை வாங்கிக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்துல நல்ல லாபங்கள் பார்ப்பீங்க. உத்தியோகத்திலுமே வருமானங்கள் கூடும். சம்பள உயர்வு ஏற்படும். இன்க்ரிமெண்ட் சொல்லுவாங்க, ஸ்பெஷல் இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்குது நிறைய. நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்கனாலே ஸ்பெஷல் இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுப்பாங்க. இதெல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்கு. அரசாங்கத்துடைய ஆதரவு கிடைக்கும். அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். இதெல்லாமே நல்லா இருக்கும். பெரும்பாலும் மகராசிக்காரங்களே ஆண்களை விட பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு. அவர்கள் நல்ல முன்னேற்றம் அவர்கள். பெண்கள் கை ஓங்கி இருக்கும். பெண்கள் குழந்தைகள் வழியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அரசாங்கத்துடைய ஆதரவு கிடைக்கும். அது மூலியமா நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. இதனால் வரைக்கும் பயந்து பயந்து வாழ்ந்துருப்பீங்க. பெண்களாகட்டும், மகளிர் அந்த குழந்தைகள், பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், இப்பொழுது கண்டிப்பாக அரசு தரும் சலுகைகள் கிடைத்து, அரசாங்கத்தின் ஆதரவு கிடைத்து, முன்னேற்றம் அடைந்து, முயற்சி செய்து கண்டிப்பாக வெற்றி பெற போகிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். ஆண்களோட பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கும். ஆண்களுக்கும் அந்த கிடைக்கத்தான் செய்யும். ஓரளவுக்கு அது வந்துடும், அந்த பலன்கள் கிடைக்கும். உங்க ராசிபதி சனி பகவான், அவருக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம், விநாயகர் வழிபாடு செய்யலாம், பெருமாள் வழிபாடு, சிவன் வழிபாடு, இப்படி சொல்லிட்டே போகலாம். சனிக்கிழமையிலே செய்து வரலாம். ஆனால் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது குரு பேச்சு. இப்போ இந்த குருவால் ஏற்படக்கூடிய பலன்களுக்கு குரு 7ஆம் இடத்துல இருந்து உங்களோட ராசியை பார்க்கிறார். அதனால பெரிய பாதிப்பு வரப்போவதில்லை. இருந்தாலும் குருவுக்கு அதிதேவன முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம். நீர்நிலை அருகில் உள்ள முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம். விசித்திரமான தோற்றம் கொண்ட முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம். அது என்ன விசித்திரமான தோற்றம் சொல்லுவாங்க? ஆண்டி கோலம், ராஜா கோலம், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு சில முருகர் கோயில்ல காலையில சின்னஞ்சிறு சிறுவனாக முருகர் தோற்றம் அளிப்பார். பகலிலே இளம் வாலிபனாக தோற்றமளிப்பார். இரவிலே முதியவர் போன்று தோற்றமளிப்பார். இப்படிலாம் செய்யறாங்க சில முருகர் கோயில. உண்மை நடந்துட்டு இருக்கு, இப்பவும் இருக்கு. அப்படிப்பட்ட முருகர் காட்சி தரும் ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம். இது இல்லாமல் நாக வாகனத்தில் இருக்கக்கூடிய முருகர் இருக்கிறார், நாக சுப்பிரமணியான்னு சொல்லுவாங்க, அவரை வழிபடலாம். வேட்டைக்கார மாதிரி இருப்பார், கையில வேலும் வில்லும் அம்பும், அப்படிப்பட்ட முருகரும் இருக்காரு. அப்படிப்பட்ட முருகரை வழிபடலாம். இதெல்லாமே விசித்திரமான முருகர் தான் சொல்லப்படுது. இதெல்லாம் இப்படிப்பட்ட முருகரை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு மேன்மேலும் நல்ல பலன் ஏற்படும், கெடுபலன் குறைஞ்சிடும். தானங்கள் வகையை பார்க்கும் பொழுது உடல் சுமை, மூட்டை தூக்குறாங்க பாருங்க, மூட்டை தூக்கி மூட்டை ஏற்றுவாங்க, மூட்டை இறக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கணும்? திடகாத்திரமா இருக்கணும். இருந்தாலும் அவர்களுக்கு ஓய்வு கண்டிப்பா தேவை. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு அந்த வருமானமும் சொற்ப வருமானமாக தான் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும். உடல் பலத்தால் வாழ்பவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டி வர வேண்டும். அவங்களுக்கு காசு பணம்லாம் இருக்காது, அப்படிதான் இருக்கும். அப்படி இவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவி செய்து வர வேண்டும். அதே மாதிரி நோய் வாய்ப்பட்டிருப்பாங்க, விசித்திரமான நோய் சொல்லும். எப்படி விசித்திரமான முருகர் அம்சத்தை வணங்கி வழிபட்டீர்களோ, நோயிலே விசித்திரமான நோயெல்லாம் வந்திருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வாயிலே நுழையாது. இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கா? இருக்கு, அப்படிதான் சொல்லுவாங்க டாக்டர். அப்படிப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்ப சமயத்துல கூட நீங்க பார்த்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஒரு விசித்திரமான நோய் குழந்தைக்கு பல கோடிகள் கொடுத்தாதான் அந்த குழந்தை குணமாகும்னு சொல்லி எல்லாரும் இதை ஷேர் பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க, எல்லா இடத்துக்கும் போடுங்க சொல்லி அது பண்ணாங்க. அந்த குழந்தைக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லதா இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட நோய் உள்ளவர்களுக்கு நீங்கள் உதவி பண்ண வேண்டும். அதுக்குதான் அப்படி சொல்றேன். அப்ப அந்த மகராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா குரு வந்த இடமும் நல்லா இருக்கு, பார்வை பெற்றமும் நல்லா இருக்கு. நல்லதே சொல்லாலும் சில கெடுபல்னு சொல்லிதான் ஆகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்பட போகிறது. நீங்க நல்லா வந்துட்டீங்கன்னா பொறாமப்படுவாங்க, கண் திருஷ்டி ஏற்படும். சில பல மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு தேவையான நேரத்துல கிடைக்காம செய்வாங்க, பொறாமப்படுவாங்க. மறைமுகமான தீய வழிகளை இறங்கி உங்களுக்கு அதன் மூலியமா உங்களுக்கு தடை ஏற்படுத்துவார்கள்.
இதெல்லாம் நீங்கள் உஷாராக கவனமாக இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இறைசக்தியை வழிபடணும், குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு இருக்கணும், தான தர்மம் பண்ணிட்டு வரணும். நான் சொன்ன வகையில் பண்ணீங்கனாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் உங்கள் உடல்நிலையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதுவும் கண்டிப்பாக சொல்லி ஆகும். அடிக்கடி உடல்நிலை பார்த்துக்கிட்டாலே நல்லது நடக்கும். உடல்நிலையால தான் நீங்கள் எதுவுமே செய்ய முடியும், துணிஞ்சு இறங்க முடியும். அப்போ பொதுவாக இந்த குரு பயிற்சியிலே மகராசிகள் பார்க்கும்பொழுது இழந்ததை மீண்டும் பெறுவீர்கள். போன பதவி திரும்பி வரும், நம்ம தொலைஞ்ச பொருள் மீண்டும் வரும், நம்மளை விட்டு போன எல்லாமே திரும்பி வரும். அப்போ இதுக்கு ஒரு வரியில என்ன சொல்லணும்னா, இழந்தது மீண்டும் வரும் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த மகராசிக்காரங்க குரு பயிற்சியிலே நல்ல ஒரு நிலைமை அடைய போறீங்க. உயர்ந்த நிலை அடைவீங்க. உயர்ந்த மனிதனாய் திகழ போறீர்கள். எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்க போறீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.